ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக என்ன வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோ போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டட் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இதோட பிடிஎஃப் அங்கே தான் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் டிப்ஸ் அண்ட் மேக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், எந்தெந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போதும் எவ்வளோ மார்க் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல ப்ளீஸ் டூ நாட் மிஸ் வீடியோ அண்ட் ஸ்கிப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஹவு டு ஸ்டடி மேக்ஸ் இன் ஈஸி, எப்படி ஈஸியாக படிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1 மார்க் 2 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷனில் 100 மார்க் எடுக்கலாம். எப்படின்னு வந்தால் முதல்ல 1 மார்க்கும் 2 மார்க்கும் அதிகமாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்கன்னா, க்ரியேட்டிவ் 1 மார்க் அண்ட் இன்சைட் 1 மார்க், 2 மார்க்கில் க்ரியேட்டிவ் 2 மார்க், கம்பல்சரி 2 மார்க்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போது சாப்டர் 1 எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ளே வந்தாங்கன்னா எக்ஸாம்பிள் நடு சென்டரில் டெஃபினிஷன், ஸ்மால் சம்ஸு அந்தமாரி வரும். அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் டெய்லி ஒரு 5 சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு 5 மார்க்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ். எப்படி ரைட் பண்ணோன்னா முக்கியமாக படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு 3 மார்க்கும் 5 மார்க் சம்ஸ்க்கும் நோட் புக்கில் நேரம் வைத்து பழகுங்க. ஓகே? ஸோ மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சம்ஸ் வந்து மைண்டில் வந்து எப்படி போடணுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டோடு புரிஞ்சிடும். ஓகேவா? சம்ஸ் ஃபுல் ஸ்கோர்ஸ் கிடைக்கும், ஃபுல் மார்க். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து செக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிடுது, இல்லை கைடில் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ரிப்பீட் ஆகிக்கிற கொஷின்லாம் மார்க் பண்ணி அதை வந்துன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா முக்கியத்துவம் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதிக நாள் தவிர்த்து விடாதீங்க. டூ நாட் ஸ்கிப் டேஸ். ஸோ அதிக நாள் தவிர்த்து விடாதீங்கன்னா இன்னிலிருந்தே இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நாள் விட்டுறீங்கன்னா அடுத்த நாள் டபுள் பர்டன் ஆகும். அதனால் கன்சன்ட்ரன்சி முக்கியம். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் விட்டிங்கன்னா சம்ஸு ஒரு 5 சம்ஸு மறுநாள் டபுள் ஆகிடுது 10 சம்ஸ். ஐயோ போட முடியாது அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு டவுட் இருந்தால் தயங்காமல் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் இதோடைய பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துன்னு வரோம். ஃப்ரெண்டு டீச்சர் அண்ட கேளுங்க, இல்லை யூடியூப்பில் இதில் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் எடுத்து வைத்துங்க. டவுட்டு நோட்டுன்னு வைத்துக்கோங்க. அதில் எந்தெந்த சம் டவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் மேக்ஸ் அப்போ லைவ் வைப்பேன். ஸோ அதில் என்னென்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே? ஸோ எனி டவுட்டாக இருந்தாலும் ஒரு டவுட் நோட்டுன்னு போட்டு ஸோ அதில் வந்து இது பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே புரியும். ஓகே? அது டெஸ்ட் யுவர் செல்ஃப் டே பிஃபோர் எக்ஸாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் 16 அப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 14 ஆகுது, 14, 13, 12. ஸோ அந்த நாளில் வேணால் ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் 3 or 5 மார்க் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு டைமரை வைத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 2 மார்க் கேட்குறாங்களா மேக்ஸில். ஸோ அந்த 10 2 மார்க்கில் 12 கொடுத்துட்டு 10 கேட்பாங்களா சார்? நான் பப்ளிக் எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டமில் எப்படி கேட்பாங்க, நான் அது என்னென்னப்பா தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 10 2 மார்க்கு 20 மினிட்ஸில் எப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடியுது அப்படின்னு இது பண்ணோம். ஒரு பக்கம் ஃபுல் மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறது பார்க்கணும், இன்னொரு பக்கம் கரெக்டாகவும் போடணும். ஓகேவா? ஸோ எந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் பக்காவும் பண்ணணும். ஸோ அந்தமாரி பண்ணணும்னா நீங்கள் ஒரு டெய்லியும் ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா 2 டேஸ் பிஃபோர் ஜஸ்ட்டு 1 hour ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே ரொம்ப சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது சாப்டர் 1ல்
11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு மிட் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அடுத்து எக்ஸாம்பிள் சம்ம சொல்லுவேன். எக்ஸைஸ் 1.1ல் 2 மார்க் 3 மார்க்குன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்துங்க. 1.1ல் ஃபஸ்ட்டு செம்மு, செகண்ட் செம்மு, தேர்ட் செம்மு, ஃபிஃப்த்து செம்மு, சிக்ஸ்த்து செம்மு, செவன்த்து செம்மு, எயித்து செம்மு, நைன்த்து செம்மு பார்த்துங்க. அண்டு 1.2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 7 ஓகேவா. அண்ட் 1.3ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 13, 14 அண்டு 1.4ல் ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துங்க. அண்டு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது 1.1, 1.3, 1.5, 1.8, 1.9. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி சம்மில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து பார்த்துங்க. அண்ட் தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 1ல் 5 மார்க் பார்க்கும்போது எக்ஸைஸ் 1.1ல் 10th சம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அது. அண்ட் 1.2ல் இந்த 5 சம் 2, 3, 4, 6, 9 இது வெரி இம்பார்ட்டன்ட். 1.3ல் 2, 3, 10, 12, 13, 19. அடுத்து 1.4ல் 5, 7, 8 1.4லாம் முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜஸ்ட் மாடலில் கேட்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட் டைம் எக்ஸாம் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1.1, 1.12, 1.13, 1.29, 1.13. சாப்டர் 2 போய்டும். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா 2.1ல் ரெண்டாவது, ஃபஸ்ட், ஃபிஃப்த்து. 2.2ல் 2 மார்க் 3 மார்க் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, சிக்ஸ்த்து. 2.3ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. 2.4ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 6, 7, 8, 9, 10. எக்ஸாம்பிள் 2 மார்க் பார்த்தீங்கன்னா 2.1 முதல் 2.5 வரை. அடுத்து 2.10, 2.11, 2.17, 2.21, 2.25, 2.32, 2.34, 2.35, 2.37, 2.38 ஓகேவா. அடுத்து சாப்டர் 2ல் எது இம்பார்ட்டன்ட் இதுலேயே ஒன்று இருக்குது. ஸோ 2.5ல் ஃபஸ்ட்டு 2, 2.7ல் ஃபஸ்ட்டு 2, 2.9ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து. அடுத்து எக்ஸைஸ் 2.11ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, எயித்து. 2.12ல் செகண்டு, 4, 11, 12 ஓகேவா. அந்த சாப்டர் 2ல் 5 மார்க் வந்தோம்னா 2.4ல் ஃபோர்த்து, 2.8ல் ஃபஸ்ட்டு 3 செம்மு அண்டு 2.9ல் 5 மார்க்னு பார்க்கும்போது இந்த 2.9 வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக பார்த்துங்க. 2.11ல் 7th செம் வரையும் பார்த்துங்க கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.